பாருங்க ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடிச்சோன்னா அதுக்கு மேலே 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா விடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதே மாதிரி அவ்வளோ சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஃபுல்லாக இஞ்சி ஆகட்டும், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே. இதுக்கு மேலே நல்லா வதங்கினவே நம்ம பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் 2 ஆனியனு, ஒரு 4 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் நீட்டாக. நல்லா இப்போ இது வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக இது எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். க்ரீன் சில்லி கருவேப்பிலை எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனியன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுட்டோம். இதுக்கு மேலே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டோம். அதுக்கு மேலவே ஒரு கப் அளவு ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருந்துச்சு, அதுவும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்கணுன்ட்டு இல்லை தக்காளி, சும்மா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் ஆனாலே போதும். இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக இந்த டொமேட்டோ ஆகட்டும், இந்த க்ரீன் பீஸ் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வதங்கட்டும். மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள் மூடி வச்சுன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தக்காளி மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை. இதுக்கு மேலே வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் வேகணும். ஃபுல்லாக நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும், ஜாஸ்தி வேணால். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள் நல்லா கொதி வந்தோன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடல மாவு கொஞ்சம் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துட்டோம். நல்லா கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கண்டினியூஸாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம். இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் அளவு மசாலா பண்ணுறோம் நம்ம இது பூரிக்கு. இது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தோம். இது திக்காக கீழே அடி பிடிச்சிடும். மேலே ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம். அடி பிடிக்க அது கடல மாவு சேர்த்துனால அடி பிடிக்கும். அதுக்கோசரம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. கொச்சோன்னு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கடல மாவு வந்து பச்சை வாசனை போகணும். அதுக்கோசரம் தான் கண்டினியூஸாக நல்லா பாருங்கள் கொஞ்சம் கொச்சு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஒரு 3 மீடியம் சைஸ் கெழுங்கும் ஒரு கேரட்டும் நல்லா நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கேரட் கூட நான் அதிலே வேக வச்சு வச்சுக்கணும் கெழுங்கு கூடவே. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு இது சேர்த்துடலாம். இது உள்ள இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கெழுங்கு ஆகட்டும், கேரட் ஆகட்டும். கேரட் நீங்கள் வேணுனாக்கா அது ஃப்ரை பண்ணுற டைமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கூட கெழுங்கு கூடயே சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம கடல மாவு சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னால் தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள் கெழுங்கு ஆகட்டும், க்ரீன் பீஸ் ஆகட்டும், எல்லாமே கேரட் ஆகட்டும் எவ்வளோ சூப்பராக நல்லா நம்மளுது இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு திக்காக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து பூரிக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது.